அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 28/12/2023 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பொழிவை கொடுத்த காற்று சுழற்சி தற்சமயம் அரபிக்கடலில் அதாவது சோமாலியா அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நீடித்த சுழற்சியும் குமரிக்கடலுக்கு நேர் தெற்கே நிலநடுக்கோடு ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நீடித்த சுழற்சியும் நீண்ட சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இது இன்று ஒன்று இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் 29, 30, 31 தேதிகளில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி நகரும். ஜனவரி 1ஆம் தேதி சற்று வலுவடையக்கூடும். அதாவது ஜனவரி 1, 2 தேதிகளில் தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு தென்படுகிறது. 3ஆம் தேதியே வலு குறைந்து 3, 4, 5 தேதிகளில் லட்சத்தீவு, மாலத்தீவு உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதியில் நீடித்து 6ஆம் தேதி செயல் இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. அதே வேளையில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் ஜனவரி 1ஆம் தேதி வாக்கில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஜனவரி 5, 6 தேதிகளில் இலங்கையின் தெற்கு பகுதிக்கு வரக்கூடும். அதாவது இலங்கையின் தெற்கு பகுதிக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும். இது வலுவடையுமா என தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடித்து கொண்டிருக்கிறது. இது அதே வேளையில் ஜனவரி 2 வரை அரபிக்கடல் ஒட்டி இந்திய பெருங்கடலில் எம்ஜேஓவின் தாக்கமும் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதியில் குறிப்பாக ராஸ்பி அலைவின் தாக்கம் இருக்கக்கூடும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 48 மணி நேரத்திற்கு மழை தொடரும். கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதே வேளையில் குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக மழை பொழியும். வட மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பொழியும். வட உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை கொடுக்க சாதக சூழல் தென்படுகிறது. அதே வேளையில் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக நீலகிரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கோயமுத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் திண்டுக்கல்லின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை பொழியும். தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் திருநெல்வேலி, தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை வரையிலும் தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை கொடுக்க வாய்ப்பு தென்படுகிறது. புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. புதுச்சேரியை விட காரைக்காலில் பரவலாக மழை பொழியும். கூடுதல் பரப்பில் மழை பொழியும். டெல்டா கடலோரம், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும்
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகும். நாளையும் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 48 மணி நேரத்திற்கு மழை தொடரும். இலங்கை பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, மாங்குளம், புளியங்குளம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, ரத்னபுரி, அம்பன்தோட்டா உள்ளிட்ட பகுதியில் பரவலாக மழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது. தென்கிழக்கு இலங்கையில் பரவலாக லேசான முதல் கனமழை வரை கொடுக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாகும். விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. உங்களுக்கு ஏதேனும் வானிலை அறிய மற்றும் விவசாய பணிகளை செய்ய சந்தேகம் இருந்தால் நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கேட்டு பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுக்கான வானிலை பொறுத்த மட்டில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் மீன் பிடிக்கும் போது எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்க செல்ல வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.